இன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாளுங்க. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வளர்பிறையில் அமைந்த ஏகாதசி தான் இந்த நாள். இந்த ஒரு ஏகாதசி பார்த்தீங்கன்னா காமதா ஏகாதசினாக அமைந்திருக்கு. இந்த நாளில் திருப்பதி பெருமாளை எந்த முறையில் வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்ன, திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளின் பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லியிருக்கோம். அது ஏன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி நாளாக அமைந்திருக்கு. ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு சிறப்புங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைத்திர மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய காமதா ஏகாதசி ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் பெருமாளை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்பவே முக்கியமான நாளுங்க. வளர்பறையில் அமைந்த இந்த ஏகாதசி என்று மனதார பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மனதார விஷ்ணுவையும் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க, புண்ணியம் உண்டாகும். இந்த நாளை விரதம் பார்த்தீங்கன்னா இருப்பதற்கு தனியான விரத முறைகளும் இருக்காம். இவற்றை தெரிஞ்சு கொண்டு நம்ம சரியான முறையில் விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தாலே வைகுண்ட பதவி நிச்சயம் உண்டு. சிலர் குறிப்பிட்ட ஏகாதசியில் மட்டும் விரதம் இருப்பீங்க. ஆனால் ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் இருந்த முழு பலனையும் தரக்கூடிய ஒரு ஏகாதசி இந்த பார்த்தீங்கன்னா ஏகாதசிங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் 2வதாக வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசின்னு பேருங்க. இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னா ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடிய நாளாக அமைய போகுது. இந்த நாளில் விரதத்தை முறையாகவும் பக்தி சிரத்தையோடு நம்ம கடைபிடிச்சா நியாயமான ஆசையை நிச்சயம் அந்த பெருமாள் நிறைவேற்றி தருவாருங்க. வராக புராணங்களின்படி இந்த ஒரு நாள் பற்றினா மிகப்பெரிய வேத யாகங்களை செய்ததை விட காமதா ஏகாதசியை விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா கிருஷ்ணர் மகாராஜா யுதிஷ்டருக்கு இந்த ஏகாதசியின் சிறப்பை பற்றி விளக்கிய சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு அவங்களுடைய நியாயமான ஆசை அனைத்தும் நிறைவேறுங்க. நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கிடுங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை சுத்தம் செய்து கங்கை நீர் இல்லைன்னா தீர்த்தத்தால் சுத்தம் செய்து ஒரு பீடம் போல அமைத்து பெருமாளுடைய திருமாலுடைய படத்தை எடுத்து வச்சுட்டு பெருமாளின் படத்திற்கு அழகிய வாசனை மலர்களை அலங்கரித்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து தீபதூப ஆராதனை காட்டிடுங்க. பிறகு நெய் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. பிறகு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர்வதோடு பெருமாளினுடைய மந்திரத்தை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உச்சரித்தபடியே இருங்க. மறுநாள் காலையில் துவாதசியில் பாராயணம் செய்யும் நேரத்தில் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த நாளை பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி மனதார நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. மேலும் இந்த அற்புதமான சக்தி நிறைந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எல்லோராலும் எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏன்னா ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்குமா. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகள் இருக்குதுங்க. திருமலை சென்று வந்தாலே திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் அடிப்படையில் தான் மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து இந்த ஏழுமலையானை தரிசனம் செய்துட்டு வராங்க. திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து
பெருமாள் பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் ஏழுமலையானுடைய அருள் நிறைந்தே இருக்குங்க. இங்கு ஆந்திர மாநிலம் பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்தில் தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்திருக்குங்க இந்த ஏழுமலையானுடைய அருள் நிலையம். இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறாரு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனத்ரி, விருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரின்னு 7 மலைகளுக்கு அதிபதியாக இங்கு பெருமாள் அருள் பாலிக்கிறாருங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்கார கோவிலில் ஏழுமலையான் கோவிலும் ஒன்று. இங்கு ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியாக பார்த்தீங்கன்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசிக்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்தீங்கன்னா 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசிக்கிறாங்க. மேலும் இங்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருவுருவச்சிலை எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்திலே இருக்குது. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலை பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யும்போது, ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடனே ஏழுமலையானுக்கு வேர்க்குது. இதனை பீதாம்பரத்தால் ஒற்றி எடுக்கிறாங்க. அதே போல் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பாக இருக்குதான். பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் மற்றும் சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த வாசனை நிறைந்த திரவியங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுது. மேலும் இங்கு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படுதுங்க. பிறகு கஸ்தூரி சாத்தி புனுகு தடவப்படுதுங்க. மேலும் தினமுமே அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடத்தப்படுது. அபிஷேகத்திற்கு மட்டும் தினமும் சுமார் 1 லட்சம் வரை செலவாகுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தின் போது ஏழுமலையானுடைய 3வது கண்ணை திறப்பதாக சொல்லப்படுது. ஏழுமலையானுடைய சாலகிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டதாகவும் இதை சாத்துவதற்கு மற்றும் 3 அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்க. சூரிய கடாயரை 5 கிலோ எடையும் பாதக்கவசம் 375 கிலோவும். கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாதுங்க. இதன் மதிப்பு 100 கோடியாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு ஏழுமலையானுடைய ஆபரணங்கள் குறிப்பிடத்தக்கதாக சொன்னால் ஆபரணம் 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லைங்க. இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுது. உற்சவர்களான ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. மேலும் ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் 40 கிலோ எடை கொண்டதாகவும் ஏழுமலையானின் உடல் 21 மூல நீளமோ 6 கிலோ எடையும் கொண்ட பட்டு புடவை பீதாம்பரம் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்தில் ஒரு முறை மட்டும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் வஸ்திரம் சாத்தப்படுது. இது மேல் சாத்தக்கூடிய வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க. அதே போல் ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையம்னு சொல்லக்கூடிய கருவறையில் விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தும் தங்க விமானத்தை தரிசனம் செய்தால் ஏழுமலையானை தரிசனம் செய்வது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மேலும் இங்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறாரு. இங்கு பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கு இடையே ஒரு போட்டி நடந்திருக்கு. ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொல்லியிருக்காரு, வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றி இறுக்கி மூடிக்கொள்கிறேன். நீ உன்னுடைய பலத்தால மலையின் சிகரங்களை பேர்த்தெறிந்தா நீ சொன்னபடி நீ பெரியவனை நான் ஒத்துக்கிறேன்னு போட்டி தொடங்கிச்சு. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலுமே கைலாய மலையை இருக்கிட்டு மூடி மலையும் தெரியாதபடி மறைச்சிட்டாரு. வாயுதேவனும் பலம் கொண்ட காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியல. பல 100 ஆண்டுகளாகியும் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனுடைய வாயுதேவன் பலத்தை காட்ட கையிலிருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் ஒன்று திருமலையில் விழுந்து சேஷலனு ஏழுமலையனின் ஒன்றாக மாறியதுங்க. சேஷலன் மீது ஆனந்தம் இருப்பதால் இதற்கு
ஆனந்த நிலையம்னு பேர். திருப்பதி பெருமாளின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இந்த நாளில் தவறாமல் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டுவாங்க. உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.